தொடர்ந்து இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த படகுகள் குறிப்பாக பாக் வளைகுடா பகுதியில் அதனுடைய மீன்பிடிப்பு பகுதிகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் மீன்பிடித்து கொண்டிருக்கின்ற போது பலமான காற்று வீசினாலோ இல்லை நீர் இழுப்பு ஏற்பட்டு என்று சொன்னாலோ உடனடியாக படகுகள் திசை மாறி செல்லக்கூடிய நிலையில் அது எல்லை தாண்டி செல்கின்றது என்ற வகையிலே அங்கே இலங்கை கடற்படையினால் கடுமையாக தாக்கப்பட்டு அவர்கள் பிடிக்கப்படுகின்ற போது அங்கே வழக்கு மன்றத்திலே கொண்டு சேர்க்கின்ற போது இன்றைக்கு அந்த செய்தி மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு செல்கின்ற போது உடனடியாக தமிழகத்தில் இந்திய ஒன்றியத்தில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக கடிதம் எழுதி, அதுபோல பிரதமர் அவர்களுக்கும் கடிதம் எழுதி உடனடியாக அந்த மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு தர வேண்டும் என்ற வகையிலே வலியுறுத்துகின்ற வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதி வருகின்றார்கள். அப்படி இருந்தாலும் அவர்களை வழக்கு மன்றத்திலே கொண்டு சேர்த்து அவர்களை மட்டும் விடுவித்து விட்டு படகுகளை தொடர்ந்து அவர்கள் தேச உடைமையாக்கக்கூடிய நிலைகளை இலங்கை அரசு செய்து வருகின்றது. இந்த நிலை பெறுகின்ற போது தமிழகத்தில் இருக்கின்ற குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதி, அதுபோல் அந்த வளைகுடா பகுதியில் இருக்கின்ற அத்தனை பகுதியில் உள்ள மீனவர்கள் இன்றைக்கு படகுகளை இழந்து வாழ்வாதாரம் இழந்து தவிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த காலம் அதுபோல் பிடிபட்டிருந்த படகுகளுக்கெல்லாம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிவாரணமாக பணங்களை வழங்கி அந்த குடும்பத்தை காக்கின்ற பணிகளை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அங்கே வருகின்ற மத்திய ஒன்றிய அமைச்சர்கள் வருகின்ற போது அவர்கள் சொல்வது உடனடியாக அந்த படகுகளை மீட்டு தருகின்றோம், அந்த கச்சைத்தீவை மீட்டு தருகின்றோம். அதுபோல் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் வருகின்ற போதும் உடனடியாக உங்களுடைய படகுகளை மீட்டு தருகின்றோம், கச்சைத்தீவை மீட்டு தருகின்றோம் என்று வாக்குறுதி வழங்கி சென்றார்களே தவிர எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே பிடிப்பட்ட படகுகள் வழக்கு மன்றத்திலே 10 படகுகள் மீட்கப்பட்டாலும் அந்த 10 படகுகளை மீட்பதற்காக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை சென்று மீட்டு வருவதற்கான ஆணைகள் வழங்கி அதற்கான பணங்களை வழங்கினாலும், ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு காது கேளாதவர் போல் இன்றைக்கு இந்திய மீனவர்களாக தமிழக மீனவர்களை நினைக்காமல் அவர்கள் ஏதோ தமிழக மீனவர்கள் என்ற நிலைகளை செய்கின்ற நிலைகளை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதுபோல் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கைது செய்வது மட்டுமில்லாமல் 6 மாத சிறை 1 வருட சிறை என்ற வகையிலே இன்றைக்கு மீனவர்களை துன்பப்படுத்தக்கூடிய நிலைகளை இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் செய்து வருகின்றது. ஆனால் இதை காது கேளாதவர் போல் இன்றைக்கு அந்த மீனவர்களை ஏமாற்றுகின்ற பணிகளை இன்றைக்கு மத்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசாங்கம் செய்து வருகின்றது. அந்த பகுதியில் அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த ஏமாற்றுகின்ற நிலைகள் இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு மீனவர்கள் கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்கள். அதை படகை மீட்டுத்தர வேண்டும் என்ற வகையில் வலியுறுத்தி வருகின்றார்கள். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அத்தனை நிகழ்வுகளையும் எடுத்து சொல்லி எவ்வளவு படகு மாட்டியிருக்கின்றது, எவ்வளவு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அத்தனை பேரும் மீட்க வேண்டும் என்ற வகையில் வலியுறுத்தினாலும் இன்றைக்கு அதை காது கேளாதவர் போல் அவர்கள் இந்திய மீனவர்கள் என்ற நிலையில் இல்லாமல் தமிழக மீனவர்கள் என்ற வகையிலே பாதிக்கின்ற வகையிலே ஒன்றிய அரசாங்கம் நடந்து கொள்கின்றது. இது கடுமையாக கண்டிக்கத்தக்க வகையிலே இருக்கின்றது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன்.